தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவரது அறிவுரை கதைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் வரும் கதையின் தலைப்பு யுக்தியின் மூலம் முக்தி என்பதாகும். ராம்லால் பாப்பம் நிறைந்த வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்தான். அவன் செய்த பாவங்களுக்கு அளவே கிடையாது. அவன் வாழ்வு முழுவதிலும் ஒரே ஒரு நற்செய்கைதான் செய்திருந்தான். தன்னை அறிந்த தவப்பெரும் முனிவர் ஒருவருக்கு உணவளித்ததே அந்த நல்வினையாகும். அவன் மரிக்கும் நிலையில் இருந்த பொழுது காலதேவனின் தூதன் ஒருவன் வந்து, ராம்லால், இமயமலை போன்ற பாப்ப மூட்டையை சுமந்து நிற்கும் நீ அவற்றின் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். நீ செய்துள்ள நற்செய்கையின் நல்ல பலன் ஒன்றையும் நீ அனுபவிக்க இருக்கிறது. முதலில் நற்செய்கையின் பலனை பெற விரும்புகிறாயா, அல்லது எண்ணற்ற தீச்செயல்களின் விளைவுகளை அனுபவிக்க விரும்புகிறாயா என்பதை கூறு என்று ராம்லாலிடம் கேட்டான். ஓ தேவா, நற்செய்கைக்குரிய நற்பலனை முதலில் அனுபவித்து விடுகிறேன். அதன் பிறகு செய்த பாவங்களுக்கு நரகத்தில் கிடந்து இடர்படுகிறேன் என்றான் ராம்லால். காலதேவனின் தூதன் ராம்லாலை சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கு தேவையானதையெல்லாம் பெற முடியும். தான் செய்துள்ள ஒரு நற்செய்கை மிக பெரியதாகையால் அவன் மூவுலகங்களிலும் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்றும், வைகுண்டம் அல்லது கைலாசத்திற்குள் அழைத்து பகவான் ஸ்ரீ நாராயணனையோ ஸ்ரீ பரமசிவனையோ நேரில் தரிசனம் செய்யலாம் என்றும் அவனிடம் கூறப்பட்டது. ராம்லால் புத்தி கூர்மையுள்ளவன். இந்த நல்ல வாய்ப்பை நன்கு பயன்படுத்த அவன் எண்ணினான். தேவேந்திரனுடைய தெய்வீக குதிரையின் மீது ஏறிக்கொண்டு உலகங்களையும் ராம்லால் சுற்றி வந்தான். இறுதியாக சொர்க்கலோக சுற்றுப்பயணம் முடிவடைகிற தருவாயில் அவன் வைகுண்டவாசியான ஸ்ரீமன் நாராயணனை நேரில் தரிசனம் செய்தான். அவன் வைகுண்டத்தை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்த பொழுது, ராம்லால், உனது புண்ணியம் கரைந்து விட்டது. நீ இப்பொழுது நரகத்திற்கு வந்து செய்த பாவங்களுக்குரிய பலன் அனுபவிப்பாயாக என்று காலதேவனின் தூதன் கூறினான். என்ன என்று கேட்டான் ராம்லால். பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நேரில் தரிசனம் செய்தவனுக்கு நரகமா? நாராயணா, இதென்ன ஆச்சரியம் என்று மேலும் கூறினான். உடனே பகவான் விஷ்ணுவின் தூதர்கள் முன் தோன்றி நின்று காலதேவனின் தூதர்களை விரட்டி அடித்தனர். ராம்லால் தொடர்ந்து பகவான் விஷ்ணுவின் பாத கமலங்களிலேயே இருந்து வரலானான் என்று கதை நிறைவடைகிறது. தொடரும் நிகழ்வு சுவாமி சிவானந்தரின் ஆங்கில நூலான வைராகியமாலாவிலிருந்து வாட் அ லேமெண்டபிள் ஸ்டேட் என்ற கவிதை தொகுப்பை நாம் சிந்திக்க இருக்கிறோம். லிசன், ஓ ஃப்ளேமிங் யூத், ஓ ஃப்ளேமிங் யூத் of 2 and 20, with sun, laughter and gupshup, with whistling, jumping and dancing, with young blood swearing and twisting of mustache. The charm lasts only for a minute. Passion throws you in the dark abyss. Thy charm vanishes in the twinkling of an eye. The burden of samsara depletes your energy. Skin shrinks, teeth fall, eyes sink. You become an object of ridicule. All your friends and relations abandon you. You groan, sigh, and moan in a corner. Doubtless, the days of youth are the days of glory. If you spend this period in tapas and meditation, in selfless service, devotion, and self-restraint, if you lead the life of single blessedness. Swami Shivananda talks about cling to Lord's feet. O ignorant man, can your wife and sons help and guide you in the hour of danger? Can your so-called friends protect you when the messengers of death arrive?
Can the wealth which you have earned through great toil, fraud and lies save you from the hands of death? Cling to the feet of Lord of Compassion. Lead the divine life in right earnest. Discipline the mind, body and senses. Roll the beat and sing His praise. Remember Him at all times. Feel His presence everywhere. You will soon attain immortality and bliss. Next one is stand up and confess. Oh man, how ignorant thou art. Just as the owl likes the darkness, so you like doing wicked deeds. You take pleasure in doing sins. You know by experience the pain that comes from falsehood and lust, and the happiness from truth and purity, and yet you have lost your understanding. You continue doing evil actions. What a shame! What a deplorable state! Stand up with a contrite heart. Confess, pray fervently before the Lord. Seek the company of saints and sages. You too will soon attain salvation. Next, our Gurudev talks about Khoon Kharab Ho Gaya. When the blood is full and thick, the young man jumps and dances. He is mushtaq and denies God. It is all I did this. I know everything. No one is equal to me. I can do anything. He drinks, gambles, plays all mischief, gets various sorts of diseases, then comes to the doctor and says, Dr. Sahib, Khoon Kharab Ho Gaya, and takes 606 and 914 injections. His face is pale now. He walks with the tottering steps. He hides his face in shame. He drags a cheerless existence. Oh man, when you are full-blooded, think of God, be good and do good. Walk in the path of righteousness. Approach the saints and follow their instructions. You will reap a rich harvest of peace. Next, Swamiji talks about who will help you, O sinner. Ears are advancing, hands are trembling, teeth are shaking, hairs are growing grey, intellect is waning, memory is failing, diseases are trampling, senses are becoming cold, limbs are not moving, feet are tottering, face is losing luster, eyes are sinking, eyesight is getting dim, relatives are in hot haste arriving, they are crying, it is all up, all up. Thus, when dreadful death comes, who will help you? O sinner, O man, start singing Hare Rama, pray, meditate, all miseries will come to an end. You will attain immortal bliss. Next, Gurudev talks about passion byproducts. Children are the passion byproducts of mummy and daddy, mama and papa, amma and appa. The lust fire melts the butter mind. The products are multiplying with great speed as there is no self-restraint. Man does not think at that moment whether he will be able to support them or not. Beggars are multiplying rapidly. It is a heinous crime to bring forth a child if you cannot support and educate him. Study practice of brahmacharya and practice. Children are sources of misery. They bind you to the wheel of samsara. They intensify moha and attachment. They are Maya's tempting baits. Lead a life of single blessedness and attain the goal quickly. இன்றைய நிகழ்வில் சிவானந்தரின் ஆன்மீக கதையிலிருந்து யுக்தியின் மூலம் முக்தி என்ற கதையையும் அவருடைய ஆங்கில நூலான வைராகிய மாலாவில் வாட் அ லாமெண்டபிள் ஸ்டேட் என்ற கவிதை தொகுப்பையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை
சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.